மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 3 இடங்கள் மூலமாக 13 ஒன்றியங்களில் 39 இடங்களில் இது நடைபெறும். குறிப்பாக இந்த மருத்துவ முகாம்களில் 17 துறைகளின் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் மருத்துவர்கள், அதில் அந்த சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இங்கே வருகை புரிந்து அவர்களை சோதனை செய்யவிருக்கிறார்கள். 50 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். 150 மருத்துவ பணியாளர்களுடன் இம்முகாம் நடைபெறுகிறது. ஆகவே இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இது எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு, குறிப்பாக இன்று முதலமைச்சர் கூட சொன்னார், கிராமப்புறங்களில் இருக்கிற மிகவும் இந்த கிராமப்புற மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு இந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையிலே இந்த திட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அதிநவீன சிகிச்சை முறைகள் எல்லாம் இங்கே அனைவருக்கும் வழங்கப்படும் என்ற உறுதியையும் தமிழக முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற மருத்துவத்துறை சார்ந்த செயலர் அவர்களும், அதே போல மருத்துவத்துறையினுடைய டீன் போன்றவர்களும், இந்த மாவட்டத்தினுடைய செயலர்களும் எல்லோருமாக சேர்ந்து இதையெல்லாம் சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலிலேயே கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக அவர் நிறுத்தி வைப்பார். தமிழகத்து மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பார். இந்த மருத்துவ முகாமில் நீதிமன்ற உத்தரவு மீறி இந்த முதல்வரோட பெயர் கிடையாது. அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய